ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, 4-5 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி அதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினோன்னே 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, பெரிய வெங்காயம், அதையும் தக்காளியும் போட்டுருங்க. தக்காளியும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக வதங்கினாலே போதும். உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம சைடில் மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவையும் சோம்பையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளிலாம் லைட்டாக ஆறினோன்னே அதையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு கொஞ்சம் சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது லைட்டாக கொதித்து வந்தோடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி கொதித்து வந்துடும்.
இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நண்டு, அதை சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்.